அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெகுலரா இந்த நோட்டிபிகேஷன் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீட்டில் எல்லார் வீட்லையுமே சமையலறை அப்படின்னா குக்கர் இல்லாமல் இருக்காது. குக்கர் இல்லாமல் எந்த வீட்டுடைய சமையலறையும் பார்க்க முடியாது. வேகமாக சமையல் செய்யணும் அப்படின்னா குக்கர் அவசியம். இந்த குக்கருடைய அமைப்பு எல்லாருக்குமே தெரியும். மேலே ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியில் ஒரு கேஸ்கட் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ரப்பரால் ஆன ஒரு இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் பகுதியில் மூடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு துளை ஒன்று இருக்கும். அந்த துளை சாவி துவாரம் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஜிஆர்எஸ் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜிஆர்எஸ் அப்படின்றதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அந்த சின்ன துளைக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. 1970 குக்கர்லாம் இருக்கும்போது நிறைய வெடிக்கும். குக்கர்லாம் இந்த குக்கர் வெடிக்கிறதுக்காகவே குக்கருடைய யூஸ் பண்ணக்கூடிய அந்த மக்கள்லாம் பயந்தாங்க. ஏன் இந்த குக்கரை வாங்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயந்தாங்க. எல்லாம் குக்கர்லாம் வாங்காம இருந்தாங்க. அப்ப நிறைய நிறுவனங்கள், குக்கர் தயாரிச்ச நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு இருக்கப்போ டிடிகே நிறுவனம், அந்த நிறுவனத்தில் இருந்த ஒரு முக்கியமான நபர் ஜெகநாதன் ஐயா அவர்கள், அவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த ஜிஆர்எஸ் அப்படின்றது. ஜிஆர்எஸ்னா கேஸ்கட் ரிலீஸ் சிஸ்டம் அப்படின்றது. இதை அவரு தான் கண்டுபிடிச்சாரு. 1970 கண்டுபிடிச்சாரு. இதை கண்டுபிடிச்சு அந்த டிடிகே நிறுவனம் அவங்க மட்டும் வச்சுக்கல. என்ன பண்ணாங்கன்னா இதை ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி, காப்புரிமை எல்லாம் எதுவுமே இல்லாம எல்லா குக்கர் தயாரிக்க நிறுவனங்களுக்கும் இதை இலவசமா கொடுத்துட்டாங்க. இந்த ரைட்ஸை கொடுத்துட்டாங்க. ரைட்ஸ் அவங்க எடுத்துக்கல. ஒருவேளை அவங்க ரைட்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லா நிறுவனங்களும் அதை அவங்களுக்கு பே பண்ணிருக்கணும். இந்த ரைட்டுக்கான ஒரு சார்ஜஸை ராயல்டி மாதிரி அவங்க பே பண்ணிருக்கணும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அவர் ஓப்பன் சோர்ஸ்ல கொடுத்ததால இன்னைக்கு பல வீடுகள்ல இந்த குக்கர் அப்படின்றது உபயோகப்படுத்தப்படுது. எல்லாருக்குமே ஒரு எளிமையான ஒரு சாதனமா குக்கர் மாறிடுச்சு. இன்னைக்கு அவருடைய பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குக்கருடைய அதை கண்டுபிடிச்சதால அவருடைய பேரை சொல்றோம் அப்படின்றத தாண்டி அதை பொதுவாக எல்லாருக்குமே காப்புரிமை இல்லாம கொடுத்தது அப்படின்றது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இதே மாதிரி தான் வால்வோ நிறுவனம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். வால்வோ கார், அந்த கார் பஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் ஒரு விஷயத்த பண்ணாங்க. 1959 அப்போ இருந்தது எல்லாமே, அதாவது சீட் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பட்டை, அந்த இடுப்பு பட்டை ஏரோப்ளைன்ல இருந்த மாதிரி எல்லாருக்குமே ஃபிளைட்ல இருந்த மாதிரி 2 பக்கம் மட்டும்தான் லாக் இருக்கும். ஆனா 1959 3 பக்கம் இருக்க மாதிரி காருக்குன்ட்டு பிரத்யேகமாக 1959 வால்வோ நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அதை பண்ற ஒரு பேர் நீல்ஸ் போலின் அப்படின்றவர் அதை தயாரிக்கிறார். அந்த கம்பெனியுடைய இன்ஜினியர் தயாரிக்கிறார். அதை கண்டுபிடிச்சி முடிச்ச உடனே வால்வோ நிறுவனம் அதனுடைய காப்புரிமையை வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த காப்புரிமையை ஓப்பனா எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்துடுறாங்க. அதுக்காக எதுவுமே அந்த நிறுவனம் வாங்கல. அதாலதான் இன்னைக்கு நிறைய விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கு. 10 லட்சம் மேல விபத்துகள் அப்போ சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் மேல விபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி போலியோ மருந்து, இந்த போலியோ மருந்தை கண்டுபிடிச்சவர் ஜோன்ஸ் சால்க் அப்படின்றவர். இந்த ஜோன்ஸ் சால்க் அப்படின்றவர் இந்த போலியோ மருந்தை கண்டுபிடிச்சு அதுக்காக அவர் காப்புரிமை வாங்கல. எல்லாருமே கேட்டாங்க, நீங்க தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த மருந்தை, இந்த மருந்துக்கு நீங்க காப்புரிமை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்போ, இல்ல எனக்கு இந்த மருந்துக்கு காப்புரிமை தேவையில்லை. ஏன் அப்படின்னா சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு பொதுவாக இருக்கிறதோ அதே போல நான் கண்டுபிடிச்ச மருந்தும் உலகத்துக்கே பொதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1955 அவர் கண்டுபிடிச்ச மருந்து இந்த உலகத்துக்கு பொதுவா கொடுத்துடுறாரு. அதே மாதிரி 1999 எம்ஆர்ஐ ஸ்கேனை கரண்ட் இல்லாம எடுக்கிறதுக்காக இஎம்ஆர் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை கோகே அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அதையும் அவர் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பை எல்லாத்தையுமே பொதுவாக கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய பரந்த மனசு வேணும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஒரு வியாபாரம், ஒரு தொழில் அப்படின்னா அந்த தொழில அவர்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிக்கல் சொல்லிட்டு ஒன்று வரும், அந்த சிக்கலை தீர்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த தீர்வை நான் மட்டும் என்ஜாய் பண்ணாம என்னை சார்ந்து என்னை போல இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனா கொடுக்கறது உண்மையாலுமே அதுதான் பெரிய மனசு, அதுதான் பெரிய மனுஷனுடைய குணம். இந்த விஷயத்த நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது ஒரு சிக்கலுக்கு உங்களுக்கு சரியான சொல்யூஷன் தெரியுது அப்படின்னா அந்த சொல்யூஷனை நீங்க அப்ளை பண்றீங்க. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை வெளியில இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்டுபிடிச்ச விஷயத்த
மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அதை நீங்க மட்டும் வச்சுக்கிட்டு நான் மட்டும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா உங்களால மேற்கொண்டு எதுவுமே புதுசா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. தெரிஞ்சதை நம்ம மட்டும் வச்சுக்காம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஒரு விஷயத்தால அப்படின்னா அந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.